உரிமை கொண்டாடக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல அட்ஜெக்டிவ், அந்த வார்த்தை அட்ஜெக்டிவாகவும் அந்த சென்டென்ஸுக்கு ஏற்றாற் போல, வாக்கியத்திற்கு ஏற்றாற் போல செயல்படும். புரிச்சுக்கிட்டீங்களா? அடுத்து எம்பசைசிங். எம்பசைசிங் என்று சொன்னால் என்ன? வலியுறுத்தி அழுத்தமாக கூறக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த எம்பசைசிங் அட்ஜெக்டிவில் பயன்படுத்தப்படுகிறது. வலியுறுத்தி கூறக்கூடிய வார்த்தைகள். அடுத்தபடியாக எக்ஸ்கிளமேட்டரி அட்ஜெக்டிவ். எக்ஸ்கிளமேட்டரி என்று சொன்னால் என்ன? இன்டரோகேட்டிவ் என்று சொன்னால் வினா கேள்வி எழுப்பக்கூடிய வினாக்குறி. எக்ஸ்கிளமேட்டரி என்று சொன்னால் ஆச்சரியக்குறி, ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள். இந்த பெயரடையில பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் எக்ஸ்கிளமேட்டரி அட்ஜெக்டிவ். உங்களுக்கு பிறகு வகுப்புல அதற்கான எடுத்துக்காட்டுகளோடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். கடைசியாக ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ப்ராப்பர் என்று சொன்னால் என்ன? சரியான, முறையான, இயற்கையான. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரியான, முறையான, இயற்கையான. அப்ப சரியான வார்த்தை, சரியாக பயன்படுத்தக்கூடிய பெயரடைகள், உரிச்சொற்கள் எல்லாமே ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் உங்களுக்கு 10 பெயரடைகள், உரிச்சொற்களை கற்றுக் கொடுத்தேன். 10 அட்ஜெக்டிவை நாம் படிச்சிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வகுப்புல ஒரு 4 அல்லது 5 அட்ஜெக்டிவினுடைய வகைகளை நான் விளக்கமாக எடுத்துக்காட்டு வார்த்தைகளோடு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். கிளாஸுக்கு போலாமா? இந்த வகுப்பு நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பது போல மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்க, மற்றவர்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. முழு பயிற்சி, முழு வகுப்பு, அதாவது சர்டிபிகேட்டோடு, புக் மெட்டீரியலோடு, பயிற்சியோடு நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க உடனே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க முழு பயிற்சியில இணைந்து பயன்பெறலாம். சரி, இப்ப வாங்க அடுத்து நம்ம